தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். போராட்டத்தை ஒன்றிய அரசிற்கு எதிராக நடத்த இருக்கிறோம். பிப்ரவரி 16 முதல் 25 வரை மண்டல அளவிலான கோரிக்கை பேரணிகள் நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டங்களை தொடர்ந்து தேர்தல் பரப்புரைக்கான மாநாடுகள் நடத்த இருக்கிறோம். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்க நினைக்கின்ற பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஆதரவாக மகாத்மா காந்தி பெயர் நீடிக்க வேண்டும். அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்த நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த புரட்சிகரமான திட்டத்தை மீண்டும் எந்த சேதாரமும் சிதைவும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதேபோன்று பிசிசி மெம்பர், ஏஐசிசி மெம்பர், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கன்வென்ஷன் 2 நாள் கன்வென்ஷன் நடத்துவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. வருகின்ற 18ஆம் தேதி சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெறும். அதேபோன்று ஒரு வட்டாரத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பேர் என்ற எலெக்ஷன் வாரியர்ஸ், தேர்தல் போர் வீரர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதேபோன்று மீனவர்கள், நெசவாளர்கள் மாநாடு நடத்த இருக்கிறோம். இதில் அகில இந்திய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள் கலந்து கொள்வதற்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அவர்களும் வருவராக இசைவு தந்திருக்கிறார்கள். இடமும் தேதியும் இன்னும் ஓரிரு நாட்களில் ஏற்படும். அவங்க சொல்லி தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தேதி அறிவிப்பு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம். குறிப்பா அந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை திரட்டி இதில் ஏறக்குறைய 90 லட்சம் பெண்கள் இதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இருக்கிறோம். நூத்தி 125 150 200 நாட்களோடு ஆகட்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பயனாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க போகிறார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒன்றிய பங்கீடும், ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் மாநில அரசின் பங்களிப்பும் வேறுபடுகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கின்ற மாநில அரசுகளுக்கு மீண்டும் மீண்டும் நிதி சுமையை ஏற்படுத்துவதற்காக 40-60 60-40 என்றெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி என்பது போல் அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள உரிமையை ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அளிக்க வேண்டும். மாநில அரசுகளை நசுக்கக்கூடாது. எப்பொழுது 2021 திமுக ஆட்சி இங்கு இருக்கிறதோ அதிலிருந்து ஆளுநர் ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறார், ஒன்றிய அரசு ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறது. இதோடு சேர்ந்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு என்ன சட்டப்பேரவை தீர்மானங்கள் போனாலும் திருப்பி அனுப்பப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ரைட்? அப்படி பேசலையா அவர்? அதுக்கு வரல. இந்தியா கூட்டணி இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். குறிப்பாக RSS, பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதை நான் கண்டிப்பாக தலைமையிடம் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன்.
இல்ல அவர் எல்லாரையும் பார்க்க போறேன்றார். என்கிட்ட சொன்னது நான் எல்லா கட்சிகளும் பார்த்து வலியுறுத்திட்டு இருக்கேன். இல்ல அவர் சொன்னது மைனாரிட்டிக்கு தேசிய அளவில் ப்ரொடெக்ட் பண்றது காங்கிரஸ் பேரியக்கம் தான், தமிழ்நாட்டு அளவில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தான். அந்த வகையில உரிமையோட நாங்க இஸ்லாமிய தலைவர்கள் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் பாசிச சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, நாம் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் கருத்து சொல்றார். அவர் சந்திக்கலாம், யார் வேணாலும் அங்கே அலுவலகத்துக்கு வரலாம், சந்திக்கலாம். அவர் சந்திச்சுட்டு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நானும் மேலிடத்தில் அவருடைய கருத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு கொடுத்து பேசுவதற்கான சூழலை வந்து மாணிக் தாக்கூர் எப்படி வந்து பேசியிருக்காரு, தொடர்ந்து பேசியிருக்காரு. அதுக்கு அங்கிருந்து ஆர்எஸ் பாண்டி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து அப்துல்லா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது எந்த விவகாரம் எப்படி இருக்கு? அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவரு நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் மோஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்றோம். சில பத்திரிகைகள் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்க கேட்டதை பத்தி. அப்ப சொன்னார், எந்த கட்சி தான் வந்து அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணா கொடுத்தா வேணான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாரு. அகில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ரைட்? வேண்டாம் சொல்லி அதிகார பகிர்வு அவசியம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது அவரு. அதுதான் அவருடைய கருத்தா இருக்கிறதுனால அதுவே என்னுடைய கருத்து நீங்களும் அடிக்கணும். ஏங்க, எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்க நீங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு நிமிஷம் சார், எதுவுமே மாறல, அதுவா தான் இருக்கு. நீங்க தான் மாறுறீங்க. அந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, இந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறீங்க தலைப்பு செய்திக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையா இருக்கு. இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது. அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்கு. நான் ஒரு தலைவராக இருந்து நான் பொது வெளியில பேச முடியாது. எனக்கு சீட்டு வேணும், நீங்க நினைக்கிறதுலாம் எனக்கு வேணும்னா எங்க கேட்கணும்? கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்கணும். மீடியா முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு தலைவராக மீடியா முன்னாடி கேட்கலாமா? அது தலைமை பண்பாது. சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்விலாம் கேட்கறீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நெகோசியேட் பண்றேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுறேன்னா எதுக்கு கூட்டணி கட்சிகள்? எங்க கூட்டணி கட்சி தலைவரோடு நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ நாகரிகமாக கேட்போம், நாகரிகமாக பெறுவோம். இதுல எந்த மாற்று